11ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அடிப்படை இயற்கணிதம் பயிற்சி 2.4 முதல் கணக்கு பார்க்கிறோம். 7 மற்றும் -3 ஆகிய மூலங்களையுடைய இருபடி சமன்பாட்டை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. 10ஆம் வகுப்புலேயே இது போல கணக்குகள்லாம் படிச்சிருப்பீங்க. கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு மூலங்கள் முறையே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு மூலங்கள் முறையே 7 மற்றும் -3. இரண்டு மூலங்கள் தெரிஞ்சதுன்னா இருபடி சமன்பாடு அமைப்பதற்கு உண்டான நிபந்தனை x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் x + மூலங்களின் பெருக்கல் = 0. இப்போ மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலனும் இதிலிருந்து கணக்கிடணும். மூலங்களின் கூடுதல் இரண்டு மூலங்கள் 7 + -3 ரெண்டையும் கூட்டிக்கிறோம். 7 + × -3 7 - 3 எனும் பொழுது மதிப்பு 4. அடுத்து மூலங்களின் பெருக்கல் பலன் கணக்கிடுறோம். மூலங்களின் பெருக்கல் பலன் 7 × -3 +× பெருக்கிறப்ப மைனஸ் 7 3 21. இருபடி சமன்பாடு அமைப்பதற்கான நிபந்தனை என்னன்னா x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் பெருக்கல் x + மூலங்களின் பெருக்கல் = 0. x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் மதிப்பு 4ன்னு கிடச்சிருக்குது. -4x + மூலங்களின் பெருக்கல் பலனானது -21 = 0. எனவே சமன்பாடு x² - 4x + × -21 ஆகும். தேங்க்யூ.